நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம்னு கேட்டிங்கன்னா பலவிதமான ரெஸ்லிங் அப்டேட், ரெஸ்லிங் ரூமர்ஸ், ரெஸ்லிங் மேட்சஸ்லாம் அடுத்தடுத்த மேட்சஸ்லாம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அடுத்த பேப்பரையை பற்றி அப்டேட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டீங்க, நியூ டேவே இப்போ குழப்பத்தில் இருக்கிறாங்க. நியூ டேவே அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியல. WWE நியூ டேவுக்கும் எந்த பிளானும் இல்லாத மாதிரி தான் இப்போ தெரியுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நியூ டே வந்து ஹீல் டர்ன் பண்ணுறன்ற பேரில் எல்லாருமே நியூ டேவை வந்து ட்ரோல் தான் பண்ணிடுறாங்க. நியூ டே தேவையில்லாமல் இப்போ செக்மெண்ட்டாக இப்போ போயிட்டுருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, பிக்கியை வந்து அவங்க என்னைக்கு கழட்டி விட்டாங்களோ, பிக்கியை வந்து அப்போ ஜாயின் பண்ண வச்சு நியூ டே கூட பிக்கியை மேனேஜராக போட வச்சு சின்னதாக பிக்கிக்கும் நியூ டேவுக்கும் ஒரு கனெக்ஷனை கொடுத்து ஒரு புஷ் கொடுத்துருக்கலாம். அதை WWE அந்த ஸ்டோரியில் கொண்டு போயிருந்தா கூட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்கும். அதை தவிர்த்துட்டு நியூ டே ஹீல் பண்ண வைக்கிறோம், பிக்கி இனிமேல்ட்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி நியூ டே பிக்கியை வந்து ரிமூவ் பண்ணி விட்டுட்டு நியூ டேவே சொதப்பலாக தான் போயிட்டுருக்கு. சொதப்பலாக போயிட்டுருக்க நியூ டேவை விட்டுட்டு நம்ம அடுத்த நியூஸ்க்கு போயிடும். அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, நெட்ஃப்ளிக்ஸோட ஃபர்ஸ்ட் வீக் ஷோவுக்கு இன்னொரு மேட்சஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த மேட்சஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச், உமன்ஸ் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச். அந்த மேட்ச் யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, லிவ் மோர்கன் வர்சஸ் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா ரிகா ரிப்ளே. இவங்க ரெண்டு பேருக்கும் இப்போ வந்து ஓரளவுக்கு மேட்ச் 99% கன்ஃபார்ம் செய்யப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு. அந்த மேட்சோட WWE அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. இந்த வாரம் ராவில் பார்த்தீங்கன்னா அதுக்கான செக்மெண்ட் தான் போயிட்டு இருந்துச்சு. லிவ் மோர்கன் பேசிக்கிட்டு இருக்கக்குள்ள ரிகா ரிப்ளே வருவாங்க. ரிகா ரிப்ளே வந்து சாம்பியன்ஷிப் மேட்ச் தான் கேட்பாங்க. ஏன்னா ரிகா ரிப்ளே வந்து சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட்டுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, யார் சாம்பியன் வச்சிருந்தாலும் நான் அவங்க கூட மோத போறேன்னு. லிவ் மோர்கன் சாம்பியன் ரீட்டைன் பண்ணதுனால இப்போ ரிகா ரிப்ளே அடுத்து லிவ் மோர்கன் கூட மோத போறாங்க. அதுதான் இப்போ நடக்க போகுது. அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, ஜட்ஜ்மெண்ட் டே பிரேக்கப் ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் ராவில் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் ஜட்ஜ்மெண்ட் டேவோட ஃபின்பாலர் கொஞ்சம் அப்செட்டாக இருப்பார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் டே பிரேக்கப் ஆகும்போது யார் யார் எப்படி போவான்றதை நான் சொல்கிறேன். ஜட்ஜ்மெண்ட் டே பிரேக் ஆகும் பட்சத்தில் என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, லிவ் மோர்கன்ட்ட போய் சொல்லுவார். லிவ் மோர்கன்ட்ட போய் கொஞ்சம் பேசும்போது லிவ் மோர்கன் நாங்கள் சாம்பியன்ஷிப் வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்து இவங்க ஜெயிக்க போகிறாங்க, ரெக்கி ரெண்டகிள் ஜெயிக்க போகிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் ரெக்கி ரெண்டகிள் சாம்பியன்ஷிப் இப்போ ஜெயிக்கல, இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்கான மேட்ச்லயும் தோத்துட்டாங்க. இந்த இதுல வந்து கொஞ்சம் அப்செட்டா தான் இருப்பாரு. ஆனா தனக்கு சாம்பியன்ஷிப் மேட்ச் கிடைச்சி ஆனா தோத்ததை வச்சு கொஞ்சம் அப்செட்டா தான் இருப்பாரு. இப்போ வந்து ஜட்ஜ்மெண்ட் டே பிரேக்கப் ஆனிச்சுன்னா யார் யார் எங்க போவான்னு கேட்டீங்கன்னா, கர்லிட்டோ அதுக்கப்புறம் வந்து டாமினிக்கு வந்து ஒரு பக்கம் போயிடுவாங்க. அவங்க கூடயே வந்து ரெண்டு உமன்ஸ் லிவ் மோர்கனும் ரெக்கி ரெண்டகிளும் போயிடுவாங்க. ஜேடியும் அதுக்கப்புறம் ஃபின்பாலரும் தனியா போயிடுவாங்க. தனியாக போகும் பட்சத்தில் அவங்க ரெண்டு பேரும் பிரேக்கப் ஆகி தனியா போயிடுவாங்க அப்படின்றதான் இப்படி ஒரு அப்டேட்டா போயிட்டு இருக்கு. அதை தடுக்கிறதுக்கு தான் கர்லிட்டோ ரெண்டு பேருக்கும் மத்தியஸ்தர் நின்று பேசுவாரு அப்படின்றதான் ஒரு தகவல் இப்போ ரூமர் போயிட்டு இருக்கு. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரம் ராவோட மெயின் ஈவெண்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் டே தங்களோட சாம்பியன்ஷிப்பை வைக்கிங் ரைடர்ஸை தோற்றுருப்பாங்க. எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனலில் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு ரெண்டு சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரவங்களுக்கு இந்த அப்டேட் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஜட்ஜ்மெண்ட் டே அப்படியே வந்து ராவை விட்டுட்டு ஸ்மாக் டவுனுக்கு மூவ்மெண்ட் ஆக போகிறாங்க. ஏன்னா பிளட் லைன் இங்கே வராதனால ஜட்ஜ்மெண்ட் டே அங்கே போக போகிறாங்க. அதனால ஜட்ஜ்மெண்ட் டே இப்போ சாம்பியன்ஷிப்பை இழந்திருக்கிறாங்க. அதனால தான் ஜட்ஜ்மெண்ட் டே இப்போ சாம்பியன்ஷிப்பை டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை இழந்திருக்கிறாங்க. ஏன்னா டாக் டீம் சாம்பியன்ஷிப் இந்த சாம்பியன்ஷிப் ராவில் தான் இருக்க போது. அங்கே வேணா போய் அவங்க டாக் டீம் சாம்பியனா கூட ஆகலாம், அது அடுத்த பிரச்சனை. அவங்க இப்போ இந்த சாம்பியன்ஷிப்பை தோத்ததுக்கான முக்கிய காரணம் அவங்க சாம்பியனோட இழந்தது காரணம். அவங்க ஸ்மாக் டவுனுக்கு போக போகிறாங்க. சாம்பியன் தோப்பாங்கன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம். நம்ம சொன்னது கரெக்டாக இருந்துச்சு. அதேபடி தான் WWE இப்போ சில விஷயம் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதனால தான் சொல்கிறோம், நம்ம சொல்கிறது ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது. அதனால நம்ம சேனலில் ரெண்டு சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான அப்டேட் கிடைக்கும். எல்லா இடத்தையும் எல்லா விஷயத்தையும் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம வாட்ஸ்அப் சேனலில் கனெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் நாங்கள் போட்டுக்கிட்டே இருப்போம். அடுத்த நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, CM Punk vs Seth Rollins இவங்க ரெண்டு பேருக்கும் மேட்சஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்சஸ் பார்த்தீங்கன்னா ராவோட ஃபர்ஸ்ட் வீக் ஷோ, நெட்ஃப்ளிக்ஸோட ஃபர்ஸ்ட் வீக் ஷோ ஜனவரி 6, 2025 கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான மேட்ச். இந்த மேட்ச் வந்து ஒரு ரெசல்மேனியா மேட்சஸாக நம்ம எதிர்பார்த்தோம். அந்த மேட்சை இப்போ WWE முன்கூட்டியே வைக்கிறாங்க. அதனால இந்த மேட்ச் வந்து அங்கே வந்து ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகிறதுக்கு தான் அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. இந்த மேட்ச் எப்படி போகும்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வந்து கெவின் ஓவன்ஸ் vs ராண்டி ஆர்டன் மேட்ச் எப்படி வந்து ரெண்டு பேருமே அடிச்சுக்கிட்டு மேட்சை கண்டினியூ பண்ணாமல் முடிச்சாங்க, ஸ்டார்ட் பண்ணாமே முடிச்சாங்களோ அந்த மாதிரி ஒரு நடக்க ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்படி இல்லைன்னா இந்த மேட்ச்ல வந்து எது வேணாலும் நடக்கலாம். ஏற்கனவே வந்து CM Punk கிட்ட தோத்து போன ட்ரீம் மேக்கர் வந்து அடிக்கலாம், இல்லாட்டி இப்போ ட்ரீம் மேக்கருக்கு வந்து Seth Rollins மேலேயும் ஒரு காண்ட் இருக்கு. அதனால அவர் அடிக்கலாம், இல்லாட்டி பிளட் லைன் அவரை கூட்டு வந்து அவர் தனக்கு சாதகமாக பிளட் லைனை வர வச்சு அடிக்கலாம், இல்லை என்ன வேணாலும் பண்ணலாம். அதனால இந்த மேட்ச் ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அதனால இந்த மேட்ச் ஒரு ராவோட நெட்ஃப்ளிக்ஸ் வீக் ஷோ தரமாக இருக்கு
இருக்க போது ஃபர்ஸ்ட் வீக் ஷோ அப்படின்றதான் கருத்து. இதை பத்தி உங்களுடைய கருத்து, இதெல்லாம் யார் ஜெயிப்பான்றதை நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, உங்களோட ப்ரிடிக்ஷன் என்னவோ நீங்க கீழே உள்ள கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.